What's happening between CSK and RR? In last 2 days, we saw the lots of rumors about the trade of Sanju Samson and Ravindra Jadeja. So what's going next? It's not officially confirmed by the both franchise, but still the news are spreading in the social media. So not any person is confirmed by this, but they are still going. So let's see what's happened about this trade. I'll tell shortly in this video. So லாஸ்ட் ஒரு 2 டேஸாகவே வந்து சோஷியல் மீடியாவில் 2 டேஸுங்கிறத தாண்டி ஒரு 1 வீக்காகவே சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஒரு சென்சேஷனாக போயிட்டு இருக்குதுன்னா சஞ்சு சாம்சன் ட்ரேட் ஃபார் சிஎஸ்கே டு கிவ் ரவீந்திர ஜடேஜா அண்ட் சாம் கரன்ங்கிற மாதிரியான ஒரு இதுதான் ஒரு 1 வீக்காக போயிட்டு இருக்குது. அண்ட் தென் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஷாக்காகவும் இருக்குது. அட் த சேம் டைம் சஞ்சு சாம்சன் மாதிரியான ஒரு பிளேயர் சிஎஸ்கேக்கு வருதுங்கிற ஒரு சந்தோஷப்படுறதில் ரவீந்திர ஜடேஜா மாதிரியான ஒரு பிளேயர் விட்டுட்டு இன்னொரு ஃப்ரான்ச்சைஸ்க்கு போகிறதுங்கிறது வந்து எந்த மாதிரி ஃபேன்ஸ் ஏற்றுப்பாங்கங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியும். பிகாஸ் ஐ எம் ஆல்சோ ஹார்ட்கோர் சிஎஸ்கே ஃபேன். ஸோ எனக்கும் அந்த ஒரு இது இருக்குது, ஜடேஜாவை ஏன் சிஎஸ்கே விடணுங்கிற அந்த ஒரு இது இருக்குது. பட் இது எல்லாமே இட்ஸ் நாட் அஃபிஷியல் கைஸ். ஸோ அதை தான் நான் இது பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ஒரு வீடியோ நான் போடலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் எனக்கு ஒரு 2 டேஸாகவே எனக்கு இருந்துச்சு. பட் ஓகே, என்னோடய பர்செப்ஷன் என்ன அப்படிங்கிறத ஒரு இது பண்ணிடல. பட் இது கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் போடலான்னு நினச்சேன். பட் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் லைக் இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னங்கிறது அதை ஒரு டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு வீடியோவாக போடுறேன் நான். பிகாஸ் நவம்பர் 15 அன்றைக்கி ரிட்டென்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா டீம்ஸோட ரிட்டென்ஷன்ஸ் நம்ம அன்றைக்கி தெரிஞ்சிடும். ஸோ அந்த அன்னிலேருந்து நமக்கு எந்த மாதிரியான இதுங்கிறது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும். ஸோ லெட்ஸ் கம் டு திஸ் டாபிக். ஸோ சாம்சன் ஃபார் சிஎஸ்கே அண்ட் ஜடேஜா அண்ட் சாம் கரன் ஃபார் ஒரு ஆர்ஆருங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் வந்து போயின்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்சன் ஃபார் சிஎஸ்கேங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜடேஜா ஆர் சிவம் துபேங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜடேஜா டெவால் பிரிவிஸ்னு போச்சு. அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அண்ட் சாம் கரனுங்கன்னு போகிறாங்க. லைக் லேட்டஸ்ட்டாக வந்தது பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அண்ட் மதீஷா பத்திரானாங்கிற மாதிரியான போயின்னு இருக்குது. ஸோ நிறைய இது போயின்னு இருக்குது அலாங் வித் ஜடேஜா. ஸோ எந்த பிளேயர்ஸ் ட்ரேட்க்கு போகிறாங்கிறது ஆஸ் ஆஃப் நவ் கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ நமக்கு கிளாரிட்டி நமக்கு வந்து நவம்பர் 15 அன்றைக்கி நமக்கு ரிட்டென்ஷன்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ அது வரைக்கும் பி பேஷன்ஸ். ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ அதை பற்றி எதுவும் இது பண்ணிக்காதீங்க. ஆஸ் சிஎஸ்கே ஃபேனாக இருந்தாலும் சரி, ஆர்ஆர் ஃபேனாக இருந்தாலும் சரி. லைக் இந்த ஒரு ட்ரேட் வந்து ஒரு லாஸ்ட் 3 டேஸாகவே ஒரு மெகா சீரியல் மாதிரி தான் போயின்னு இருக்கு. ஏன்னா எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் 2 டீம் ஃப்ரான்ச்சைஸ் சைட்லேருந்தும் இன்னும் இப்போதைக்கு எதுவும் வரலை. ஸோ அது வந்தால் தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பட் இந்த ஒரு ட்ரேட் ஃபார் போத் டீம்ஸ் ஒரு பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் நான் டீட்டெயிலாக சொல்லணுன்னு பார்க்குறேன் நான். பட் என்னோடய தாட்ஸ் வந்து ஃபைனலாக நான் சின்னதாக நான் முடிச்சிடுறேனே. லைக் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்ஸும் இருக்குது, ஒரு பேட் ஒரு இதுவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் குட்ஸ் என்ன சொல்லுவேன், சஞ்சு சாம்சன் ஃபார் சிஎஸ்கே இன்கேஸ் அந்த ட்ரேட் நடக்கிற மாதிரி இருந்தால் டெஃபினெட்லி இட்ஸ் அ குட் ட்ரேட் பை சிஎஸ்கே. ஏன்னா ஆல்மோஸ்ட் எம்எஸ் தோனி சென்டட் இஸ் கெரியருங்க. ஆல்மோஸ்ட் இந்த அப்கமிங் ஐபிஎல் தான் தோனிக்கு ஒரு லாஸ்ட் ஐபிஎல்லாக இருக்குங்கிறது தான் எல்லாரோட ஹோப்ஸும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக சஞ்சு சாம்சன் இது பண்ணுறது இட்ஸ் அ கிரேட் மூவ் பை சிஎஸ்கே, அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் அட் த சேம் டைம் ஒரு சஞ்சு சாம்சன்கிற ஒரு பிளேயருக்காக ஒரு ரவீந்திர ஜடேஜா மாதிரியான ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பெஸ்ட் ஆல்ரவுண்டரை நாம் லீவ் பண்ணுமா அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் மைண்டில் ஓடின்னு இருக்கும். ஏன்னா 2023 ஐபிஎல் ஃபைனல்ஸ் இட்ஸ் நாட் ஒன்லி சிஎஸ்கே ஃபேன், ஆஸ் ஒரு கிரிக்கெட் ஃபேன் டெஃபினட்டாக அந்த ஃபைனல்ஸ் நம்ம யாருமே மறந்துருக்க மாட்டோம். 2 balls 10 to win அந்த மோஹித் சர்மாவோட அந்த ஃபஸ்ட்டு பால் 6 செகண்டில் அந்த லெக் சைடில் ஒரு 4 அடித்து அந்த ரன் பண்ணி ஓடினது, அந்த தோனி அப்படியே லிஃப்ட் பண்ண மூமெண்ட்லாம் நம்ம பார்த்தோம். ஸ்டில் இட்ஸ் எமோஷன் கைஸ், அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. பிகாஸ் அது வந்து ஒரு 2 நாள் கேமாக போச்சு ஃபைனல்ஸ். சண்டே அன்றைக்கி அந்த ஒரு கேம் வாஷ் அவுட் ஆச்சு. தென் நெக்ஸ்ட் டே வரைக்குமே ஒரு இதுவாச்சு. அண்ட் தென் ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 days அந்த கேம் போச்சுன்னே நம்ம சொல்லாமே. அந்தளவுக்கு ஒரு லாயல் ஃபேன் பேஸ் ஆஃப் சிஎஸ்கேக்கு வந்து
எந்த ஒரு பிளேயர்ஸ்க்கு விட்டு போகிறதுக்கு ஒரு மனசு வராது. ஸோ ரீசெண்ட் இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி ஒரு கிளிம்ஸ் ஒன்று பார்த்தேன் நான். லைக் ஜடேஜா வந்து அஸ்வினோட யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி எனக்கு டிஸ்கிரைப் அபவுட் சிஎஸ்கே அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஆஷ் கேட்பார். அதுக்கு வந்து இட்ஸ் அ ஃபேமிலிங்கிற மாதிரி ஜட்டு சொல்லி முடிப்பார். ஸோ டெஃபினெட்லாக அன்டவுட்டட்லி சிஎஸ்கே இட்ஸ் நாட் அ டீம், இட்ஸ் அ ஃபேமிலி. ஏன்னா அந்த மாதிரி தான் ஒரு நல்ல ஃப்ரீடம் கொடுத்துருக்கு. அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர்லேருந்து இன்னொரு டீமுக்கு போகிறதுங்கிறது இட்ஸ் டஃப் ஒன். அது எந்த மாதிரி இருக்க போகுதுங்க நமக்கு தெரியல. பட் எதுவாக இருந்தாலும் நமக்கு நவம்பர் 15 ஒரு கிளியரிட்டி கிடச்சிங்கிற ஒரு ட்ரஸ்ட் எனக்கு இருக்குது. ஸோ நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது நவம்பர் 15 ரிட்டன்ஷன் அன்றைக்கி நமக்கு எல்லாம் தெரிஞ்சோம். இப்போ வரைக்கும் எல்லாமே போகிறது ஒரு ஜஸ்ட் ஒரு ரூமர்ஸ் மாதிரி தான் போகுது. லைக் சம்ஒன் சேஸ் இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம எதுவுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாதுக்கு ஒரு தாட்க்கு வந்துட முடியாது. ஸோ வெயிட் ஃபார் த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு எக்ஸ்பிளைனாக இந்த ரிட்டென்ஷன் பற்றி ஒரு வீடியோ நான் போடுறேன் கைஸ்.